This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. மத்தியில் பாஜக கூட்டணி அமைய இருக்கும் நிலையில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் சாதகங்கள் குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் தகவல்களை வழங்க இணைந்திருக்கிறார். ரமேஷ், திமுக கூட்டணி எம்பிக்கள் முன்பு தற்போது என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன? அவர்களால் தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை கேட்டு பெற முடியுமா இதன் மூலமாக? 1999 பிஜேபி அரசாங்கத்திலே அமைச்சரவையில் பங்கேற்றார்கள் திமுக. அதற்கு பிறகு 2004, 2009 மன்மோகன் சிங் அமைச்சரவையிலும் பங்கேற்று 15 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இருந்தார்கள். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் 15 ஆண்டுகள் அதிமுகவும் மத்திய அமைச்சர் இல்ல, டிஎம்கேவும் மத்திய அமைச்சர் இல்ல. இப்ப இதனால என்ன பாதிப்பு? 40 எம்பிக்களும் ஜெயித்து என்ன பண்ண போறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கு தமிழகத்திற்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்று, நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவோம் என்று திமுக 2021 சொன்னாங்க. ஆனா 3 ஆண்டு ஆகியும் எதுவும் செய்யல. அதே போல ஜிஎஸ்டி அந்த பாக்கி அவர்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. நிதி, அதாவது இப்ப பினான்ஸ் கமிஷன் இதே போன்று தமிழகம் போன்றே ஒரே ஒத்த அளவு உள்ள மாநிலங்களை விட கம்மியாக கிடைக்கிறது என்று ஒரு பிரச்சனையை வைக்கிறார்கள். அதற்கும் தீர்வு காண பாடில்லை. எனவே பல்வேறு சவால்கள் இருக்கு. இன்னொரு சவால், கர்நாடகாவில் 17 சீட்டு பிஜேபி வின் பண்ணிட்டாங்க. அதே போல காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கு. 2 பேருமே மேகதாது அணை கட்டுவோம்னு சொல்றாங்க. ஜல்சக்தி துறை இன்னமும் பிஜேபிக்கு தான் போகுதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த திட்டத்தை 2 பேரும் விகரசா கொண்டு வந்தாங்கன்னா அதை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் திமுகவுக்கு இருக்கு. அங்க காங்கிரஸ் கட்சி அதை சப்போர்ட் பண்றாங்க, இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறாங்க. எனவே உள்ளுக்குள்ளே கூட்டணிக்குள்ளே பிரச்சனைகள் வருகிறது. அதாவது எம்பிக்கள் தொடர்ச்சியாக ஒரே தொகுதியில் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் இழுக்கும் போது மக்களிடம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு எதிர்ப்பு, என்ன எங்க எம்பி செஞ்சிட்டாரு, என்ன கடந்த 10 வருஷமும் இவங்க தான் இருந்தாங்க, இப்பயும் இருந்தாங்க, என்ன வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக இவர்கள் மீது வைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல திமுக சார்பில் சில விஷயங்கள் கேட்கும் போது, அதாவது நாங்க என்ன பண்ண முடியும், அதாவது மத்தியில எதிர்க்க ஆளுங்கட்சியா எங்களால் எங்க கூட்டணி வர முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஆனால் இந்த முறை ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னென்றா, முன்ன மாதிரி டிஎம்கே அதாவது பிஜேபி அக்ரெசிவா இருக்க மாட்டாங்க, கொஞ்சமாவது எதிர்க்கட்சிகளுடைய சொல்றதை கேட்பாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாங்க மாநிலத்துக்கு தேவையானதை செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, ஏற்கனவே பிஜேபி அலையன்ஸ்ல பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஏற்கனவே அவருடைய தோழமை கட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு செய்வதற்கே அவர்களுக்கு நேரம் சரியா போயிடும். மீறி எதிர்க்கட்சிகளுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் வைக்கப்படுகிறது. இதையெல்லாம் மிகவும் ஒரு சவாலான காலகட்டம் தான். ஜெயித்திருந்தாலும் கூட 40 வெற்றி பெற்றாலும் பெரிய சவால் இருக்கிறது. ஏன்னா மக்களுக்கு தொடர்ச்சியா பதில் சொல்லணும். நீங்க தொடர்ச்சியா பண்டு இல்லன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். எனவே அதற்கு மாற்று தீர்வு என்ன? ஸ்டேட்டுடைய ஓன் ரெவன்யூ பெருக்கிறதுக்கான ஒரு பிரச்சனையும் அவர்களுக்கு வந்துவிட்டது. தற்போது மத்திய அரசு நீங்க ஸ்டேட் ஓன் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதையெல்லாம் இன்னும் 2 ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தல் வரும்போது மீண்டும் மத்திய அரசு ஒத்துழைக்கவில்லை, நிதி தரவில்லை என்று சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு தேர்தலுக்கும் இன்னொரு தேர்தலுக்கும் பிரச்சனைகள் மாறி வருகின்றன. எனவே ஒரு சவாலான காலகட்டத்தை நோக்கிதான் திமுக இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் மூலமாக தமிழகத்தில் எதிர்நோக்கி இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று நம்பப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.